ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. ஒரு வாரம் முன்னாடி டீப்பஸ்ட் பிரெத்துன்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி மூவி பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரீ டைவிங். அது எது பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைவிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எந்தவித ஆக்சிஜன், எந்தவித செயற்கையாக சப்போர்ட் இல்லாமல், ப்ரீத்திங்க்கு சப்போர்ட் இல்லாமல் இறங்குவாங்க. தண்ணிக்குள்ளார இறங்கி அண்டர் கிரவுண்டில் ஸ்விம் பண்ணுவாங்க. திரும்ப ஆழத்துக்கு போயிட்டு மேலே வருவாங்க, எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல். இதான் அவங்க பண்ணுற தொழில். கேம், விளையாட்டு எது வேணால் சொல்லிக்கலாம். இது வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட வாழ்க்கை, அவங்க எப்படி இந்த கேமில் மேலே ஜெயிச்சு வராங்க, இந்த கேம் எதை பற்றினது, இந்த கேமுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ ஹார்ட் ஒர்க். நீங்கள் சும்மா இறங்கிட்டு வர்றது இதுதான் ஒரு கேமான்னு நினைப்பீங்க. பட் அதில் உள்ளார எவ்வளோ விஷயம் இன்வால்வ்டுன்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கற்றுப்பீங்க. நிறையா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கேமில். இப்போ நீங்கள் இறங்குறீங்க, மேலேருந்து கீழே வரீங்க, போகிறீங்க. நடுவில் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சேஃப்டியாக பக்கத்தில் இருக்கிற சேஃப்கார்டு பண்ணுறவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. உங்கள் உயிரை அவங்கக்கிட்ட விட்றீங்க. ப்ளஸ் வந்து நேச்சர் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மூவி ஆள் கடலில் டீப்பாக உங்களை காமிப்பாங்க. போக போக இருட்டாக, இப்போ என் ரூம் எப்படி இருக்கோ அதோட பயங்கரமாக அந்த ப்ளூ கலர் இல்லாமல் ஆழமாக கருப்பாக இருக்கும். அந்த நேச்சருக்குள்ளார அவங்க ட்ரஸ்ட் பண்ணி இறங்குறாங்க, அந்த கேமை விளாட்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டைவிங் பண்ணுறது வந்து கிரிக்கெட்டோ இல்லை WWE பேஸ்கெட் பால் மாரி ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் கிடையாது. பட் இப்போ தான் ஓரளவுக்கு ரைஸ் ஆகிட்டு வருது. இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஒரு சின்ன லெவல் கேம்னு வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைட் தெரியும் எல்லாருக்கும். இது வந்து அவங்க காலங்காலமாக பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு உயிரை பணயமாக வச்சு நிறைய பேர் வந்து ஃப்ரீ டைவிங்குள்ளார இறங்குறாங்க, இந்த கேம் விளையாடுறாங்க. இறந்தாலும் பரவாயில்லன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு இந்த மனநிலை, இந்த டஃப்னஸ், அந்த நேச்சர் அண்டு பேஷன் தான் இந்த டாக்குமெண்ட்ரி பற்றினது. பேஷனேட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, அதை நான் கடைசி வரைக்கும் பண்ணோம், அதனால் செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு மைண்ட் செட்டோடு அவங்க டேக்கிள் பண்ணி அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. அவ்வளோதான், ஃப்ரீ டைவிங் பண்ணுவோம், இதான் என் வாழ்க்கை. இப்படி ஏற்றுக்கிட்டு ஒரு மனநிலைக்கு வந்து இந்த கேம் கண்டினியூ பண்ணி வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 10க்கு 8. சூப்பரான டாக்குமெண்ட்ரி, டீப்பஸ்ட் பிரெத். நீங்கள் விடுற மூச்சுக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க, அந்தமாரி இருக்கும். பாய்.